இன்றைக்கி வீட்டில் வெறும் அப்பளம் மட்டும் தான் இருந்துச்சு. என்னடா செய்யலாம்னு பார்க்கும்போது வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தக்காளி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு யோசித்தேன். அதோட எக்ஸ்ட்ரா வெங்காயத்தையும் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பளத்தை நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்பளம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நுணுக்கிடணும். ரொம்ப நுணுக்கக்கூடாது, நுணுக்குனா வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நுணுக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச அந்த வெள்ளரிக்காவை சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி, நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தூவிக்கிடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிடணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதோட சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லெமன் வந்து சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தான். இதை மாதிரி சேர்ந்து சாப்பிட்டா கொஞ்சம் ருசியாகவே டேஸ்ட்டாக வித்தியாசமாக டேஸ்ட்டில் இருக்கும்.